Hello friends, நான் உங்க ரஸாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். ஹாய், நான் உங்க சுபைதா. இன்னைக்கு ஜாக்ஸ் கிச்சன்ல இல்ல ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல்ல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நான் என்ன ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல் வியூவர்ஸ்க்காக பண்ண போறேன் அப்படின்னா ஒரு லஞ்ச் மெனு. ஆனா டயட் லஞ்ச் மெனு. நல்ல ருசியாவும் சாப்பிடலாம், நல்லா ஃபுல்ஃபில்லாவும் சாப்பிடலாம். அதே டயத்துல இந்த டயட்லயும் இருந்து நல்லா வெயிட் லாஸும் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு லஞ்ச் மெனு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌன் ரைஸை ஊற வச்சிடலாம். நான் ஒரு கிளாஸ் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். நம்ம கடைகள்லாம் கேட்டோம்னா ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு கேட்டால் நிறைய பேத்துக்கு ப்ரௌன் ரைஸ் தெரிய மாட்டேங்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கோதுமை கலரில் இருக்கும். பார்க்கறதுக்கு கோதுமையிலேயே கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதான் ப்ரௌன் ரைஸ். நம்ம கடையிலலாம் கேட்டோம்னா கேரளா மட்டை அரிசி, சிகப்பு அரிசி இருக்கு இல்லையா, அதுதான் கொடுக்குறாங்க. ஸோ அது ப்ரௌன் ரைஸ் கிடையாது. இப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் இந்த ப்ரௌன் ரைஸ் நல்லா ஊறணும். ஏன்னா நம்ம நார்மல் வெள்ளை அரிசியை கம்பேர் பண்ணும்போது ப்ரௌன் ரைஸ் குக்கிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. 2 தண்ணிக்கு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துடலாம். ப்ரௌன் ரைஸ் எப்பவுமே குக்கரில் செஞ்சது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எப்படி கேரளா மட்டரிசி வேகிறதுக்கு டைம் எடுக்கும்ல, அந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால குக்கரில் செஞ்சீங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்கள் வடிக்கணும், வேக வைக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். எந்த கிளாஸில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கிளாஸில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்க போகிறேன். நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்ததுல சுவைக்கேற்ப நம்ம பிங்க் சால்ட் சேர்க்க போறோம். பிங்க் சால்ட் எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெள்ளை உப்பு, இந்த பிங்க், இந்த இந்து உப்பு, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை உப்பு நம்மளுடைய பாடி, அதாவது நம்மளுடைய கிட்னி அந்த வெள்ளை உப்புல இருக்க சோடியத்தை நம்மளுடைய யூரின்ல ஃபிளஷ் பண்றதுக்கு, இந்து உப்புக்கு 1 மடங்கு வேலை பார்க்குதுன்னா அந்த வெள்ளை உப்புக்கு 3 மடங்கு அது ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ அது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி நம்ம அது சரியாக ஃப்ளஷ் பண்ணலன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். வாட்டர் ரிட்டென்ஷன் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி வெயிட் நம்மளுக்கு போட்டுரும், நம்ம ஒல்லியாக மாட்டோம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது பிங்க் சால்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஹிமாலயன் பிங்க் சால்ட், இந்து உப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். இது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு லைட்டான சோடியம் கண்டென்ட் தான் போய் சேரும். வெயிட் லாஸும் சீக்கிரமாகவும் வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகாது. ஸோ இந்த பிங்க் சால்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு 4 விசில் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி ஒரு 3 விசில், ஸ்லோல 3 விசில் வரட்டும். அப்பதான் இது நல்லா குக் ஆகும். ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு விசில் வந்துருச்சு. இதுவும் விசில் அடங்கிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, பர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு. நல்லா உதிரி உதிரியா தான் இருக்கு, கொலையெல்லாம் இல்லை. அதே மாதிரி இதை எப்படி குக் ஆயிருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்படி நசுக்கி பார்த்தா நம்ம நார்மல் ரைஸ் மாதிரி நல்லா அப்படி மசிஞ்சிடணும். இந்த அளவுக்கு குக் ஆனாதான் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட முடியும். ஸோ இந்த மெத்தட் படி கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டான ப்ரௌன் ரைஸ் வீட்லேயே செய்யலாம். தாலுக்கு துவரம்பருப்பு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த துவரம்பருப்பு 1 கிளாஸையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஊற வைக்க தேவையில்ல, ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஏன்னா நம்ம குக்கர்ல விசில் தான் விட போறோம். நல்லா பருப்பு ஊறிடுச்சு. இதுல 2 தண்ணி 3 தண்ணிக்கு போட்டு நல்லா கழுவி தண்ணி எதுவுமே இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம். இப்போ நான் காமிச்சிருக்க அளவு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2 பேத்துக்கு கரெக்டா இருக்கும். இல்ல 2 பேர் வீட்டை டயட் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு வேளைக்கு கரெக்டா இருக்கும். ஒரே ஆள் பண்றீங்கன்னா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு மறுநாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அடுத்ததுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். அடுத்து ஒரு 3 பூண்டு, நல்ல இந்த பெரிய சைஸ் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு எப்பவுமே ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. நல்ல டைஜஷன், கேஸ் ப்ராப்ளம் அதெல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து ஒரு வெங்காயம் நல்ல இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். அடுத்து ஒரு தக்காளி, அதையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா இந்த மாதிரி எல்லாமே முங்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே இதுக்குள்ள நல்லா மூழ்குது பாருங்க தண்ணிக்குள்ள. இந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டா போதும். தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டாச்சு. இதுல ஒரு விசில் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோல வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தம் அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதனால நம்ம மசிச்சு விட்டுக்கலாம்.
இந்த அளவுக்கு திக்காவே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியம் டயட் பண்ணும்போது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த அளவுக்கு நான் திக்காவே வச்சுக்க போகிறேன். நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே முழுசாக போட்டிருந்தோம். எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இப்போ நான் வந்து பருப்பை சைடில் இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன் பருப்பில். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். மொத்த பருப்புக்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் மொத்தமாகவே ஊற்றிட்டு போகிறோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். நான் வந்து கடுகு வச்சு தாளிக்கல இன்னைக்கு, சோம்பு சீரகம் வச்சு தாளிக்க போகிறேன். இது ரொம்பவே நல்லா இருக்கும் சோம்பு சீரகம் வச்சு தாளிக்கும் போது. அதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். நான் வந்து பருப்பு வேக போடும் போதும் சீரகம் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 5-6 வரமிளகா சேர்த்துடலாம். அந்த வரமிளகா கொஞ்சம் செவந்து வரட்டும். இதில் நான் வந்து புதினா, கொத்தமல்லி ரெண்டையுமே நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம பருப்பில் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கவே இல்லை. நான் மிளகாய்த்தூள் இப்போ சேர்த்துக்க போகிறேன் இந்த எண்ணெயில் வதக்கி. இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இதில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த மிளகாய்த்தூளை வந்து இந்த எண்ணெயிலே லைட்டாக பரட்டி விட்டுருங்க. இப்போது அவ்வளோதான், நம்மளுடைய தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பருப்பில் கொட்டிடலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வர விடுங்க. பருப்பை நல்லா ரெடி ஆயிடுச்சு. உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் புளி ஊற்ற போகிறது கிடையாது, ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை மட்டும் இதில் புளிஞ்சு விட போகிறேன். ஏன்னா டயட் பண்ணும்போது புளி வந்து சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த புளிப்புக்கு நம்ம வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு தவால தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 200 கிராம் அளவுக்கு சிக்கன் செஸ்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், நெஞ்சு போர்ஷன். இப்போ இது வந்து இவ்வளோ பாருங்கள், நல்லா இவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ குண்டாக நீங்கள் சமைச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே சக்கையாக இருக்கும், சாப்பிட முடியாது. நம்ம டயட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப அந்த கிரேவிங் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து வேறு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த சிக்கனையே வந்து நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி லைட்டாக இந்த இடத்துல கத்தி வந்துருச்சுன்னா இங்கே லைட்டாக அமுக்கிட்டு இந்த மாதிரி 2 ஃப்ளாட் பீசஸாக இப்படி நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஒல்லி ஆகிடும். அப்படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்குது. ஸோ மசாலாஸ்லாம் நல்லா உள்ளே போகணும். ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படக்கூடாது. ஸோ டக்குன்னு நம்ம அதை செஞ்சிடணும். அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு இந்த கல் வச்சுருப்போம் இல்லையா, இந்த கல் போதும். இதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி கொடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஃப்ளாட் ஆயிடுச்சு ரெண்டுமே. இப்போ நம்ம தட்டி வச்ச 2 பீஸ்லையும் மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மேரினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளான மேரினேஷன் தான் இன்னைக்கு போக போகிறேன். நம்மளுக்கு கடைகளெல்லாம் சிக்கன் 65 மசாலா பொடி ரெடியாக கிடைக்கும். ஸோ அந்த மசாலா பொடி வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அதையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததுல பிங்க் சால்ட் சேர்க்கிறேன், சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அடுத்ததுல வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ அடுத்ததுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். அதாவது இது எல்லாத்தையும் வந்து மொத்தமா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியா இல்லாம லைட்டா கலந்துக்கோங்க. இந்த மீன் மசாலாக்கெல்லாம் ஒரு திக்கான மசாலா ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கலந்துக்கணும். ரொம்ப தண்ணியா கலக்கக்கூடாது. இதுல ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இதை இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன் முதல்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலக்க சொன்னேன்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த மசாலா வந்து தயிர்ல சேரும் போது திரியா வந்துடும், ஒழுங்கா கலக்காது. ஸோ கொஞ்சமா தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும். அதுக்காக தான். இப்போ நம்மளுடைய மேரினேட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததுல நம்ம நல்லா தட்டி வச்சிருந்த சிக்கன் இதில் சேர்த்துடலாம். நல்லா இது எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா அதை வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு இது அப்படியே ஊறட்டும். சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பண்ண போகிறோம்.
எப்பயுமே வந்து டயட் பண்ணும்போது இந்த நான்ஸ்டிக்கு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆர்கானிக் குக்வேர்ஸ் போயிடுங்க. நான் வந்து இரும்பு ஸ்கில்லட் எடுத்திருக்கேன், நல்லா சீசன் பண்ண ஸ்கில்லட், அப்பதான் வந்து அது ஒட்டாது. அதுக்காக இப்போ வந்து ரொம்பவே கொஞ்சமான எண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறேன். ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஸோ தட் நம்ம வந்து அது நான்ஸ்டிக் மாதிரி அது வந்து மாறிடும். தவா வந்து நம்ம போடுற சிக்கன் வந்து அதில் ஒட்டாது, நல்லா உங்களுக்கு வந்து ஈஸியாக நான்ஸ்டிக் மாதிரி எடுக்க வரும். அதுக்காக அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான். நீங்கள் வந்து சாப்பாடில் சிக்கனில் வந்து உப்பு கூடிடுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான், ஒரு சிட்டிகன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம ஊற்றுற எண்ணெயை எல்லா பக்கத்துக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதுலேருந்து ஒரு பீஸ் நம்ம அந்த ஒரு ஸ்லாப் ரெடி பண்ணோம்ல, அந்த ஒரு ஸ்லாபை மட்டும் எடுத்து ஃபஸ்ட் இதில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாஸ்லாம் அந்த பக்கம் ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். பாருங்க, அந்த எண்ணெயில் வந்து உப்பு சேர்த்தனால நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் இது வருது பாருங்கள். இது வந்து நம்ம தயிர் சேர்த்தனால அந்த தயிரில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து விட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இதுக்கு மேலே எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் திரும்ப இந்த கோழிக்கு மேலே எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த மசாலா வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஒரு பருப்போடு வச்சு சாப்பிடும்போது. இப்போ திரும்பவும் வந்து மூடி போட்டு அடுத்த பக்கம் குக் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கணும். தெளிச்சு விட்டு பண்ணோன்னா தான் நம்ம சிக்கனும் நல்லா குக் ஆகும், அந்த மசாலாவும் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டு திரும்பவும் இதை வந்து திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். ஆல்மோஸ்ட் 75% வந்து நல்லா வெந்துருச்சு. திரும்ப மூடி போட்டு இது வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, மசாலாலாம் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற மசாலா எல்லாத்தையும் நம்ம அந்த சிக்கன் மேலே விடலாம். இது கொஞ்சம் நல்லா காரசாரமாகவே இருக்கும், நல்லா சுருக்குன்னு ஊறுகாய் மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ரொம்ப கம்மியான எண்ணெயில் செஞ்சாச்சு. இதை நம்ம நல்லா மசாலாவை இப்படி கோட் பண்ணி விட்டு இதை நம்ம அப்படியே பிளேட்டில் எடுத்துடலாம். சூப்பர் யம்மி கிரில் சிக்கன் தவாவில் செமையாக ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட தால் ரெடியாக இருக்குது, சிக்கன் ரெடியாக இருக்குது, நம்மளுடைய ப்ரௌன் ரைஸும் ரெடியாக இருக்குது. ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான லஞ்ச், டயட் லஞ்ச் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய லஞ்ச் மெனு, டயட் லஞ்ச் மெனு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து ரஸா கிட்ட கொடுக்க போறேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது ஒரு டயட் ஃபுட்டு, ஆயில் கம்மியா போட்டு ரொம்ப டயட் நம்ம வெயிட் லாஸ்க்காக சமைச்சிருக்கோம் அந்த மாதிரி இல்லவே இல்லை. ப்ரௌன் ரைஸ் பெர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு. தாலும் இந்த சிக்கனோட காம்பினேஷன்ல சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாமே சொல்லணும்னா சூப்பரான ஹெல்தி ஃபுட்டை காட்டிலும் ரொம்பவே டேஸ்டி ஃபுட்னு சொல்லலாம். கட்டாயமா இந்த மாதிரி ஒரு டயட் ஃபுட்டை நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. நீங்க எல்லாருமே கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. நான் 2 பேரும் உங்களை இன்னொரு வீட்டுல சந்திக்கிறேன். நான் வந்து ஜாக்ஸ் கிச்சன்ல உங்களை சந்திக்கிறேன். இவர் வந்து ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல்ல உங்களை சந்திச்சுட்டே இருப்பாரு. ஸோ நாங்க 2 பேரும் உங்களுக்கு வந்து பாய்.